வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம கடாயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரிச்ச பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சதில் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஊற வச்சுருந்த கடலப்பருப்போடு சேர்த்து வரமிளகாய், பெருஞ்சீரகம் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா கீரை, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இது இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சோண்டு தேங்காயில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை அதில் போட்டு மீடியமில் வச்சு நம்ம அதை நல்லா இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும்.